தேவனே, இன்று என்னை உருமாற்றும். மார்ச் மாதம் 14ஆம் தேதி. எல்லா நேரங்களிலும் நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய தேவனுடைய ஒரு குணாதிசயம் என்னவென்றால், தேவன் நித்தியர். மாறக்கூடிய ஒன்றும் அவரிடத்தில் இல்லை. எத்தனை நாட்கள், மாதங்கள், வருடங்கள், யுகங்கள் ஆனாலும் அவர் நித்திய காலமாய் மாறாதவராய் இருக்கிறார். அவர் மாறாதவர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆனால் நாம் வாழும் இந்த உலகில் நம்மை சுற்றி மாற்றத்தை தவிர நிரந்தரமானது வேறொன்றுமில்லை. ஆனாலும் கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த சூழ்நிலையில் நம் இருதயங்களில் தேவனுடைய மாறாத தன்மைகளை குறித்து நிச்சயமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இது நம்மை சோர்வு மற்றும் ஏமாற்றத்திலிருந்து காத்துக்கொள்ளும். இயேசு தம் மாதிரி ஜெபத்தை ஒரு வல்லமையான வார்த்தையோடு முடிக்கிறதை பார்க்கிறோம். என்றென்றும். இன்று ஏதாவது பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேர்ந்தால் அது அநித்தியமானது என்பதை மறந்து விடாதீர்கள். பாடுகளும் அநித்தியமானதே. தோல்வியும் இழப்பும் அநித்தியமானதே. உங்களை வேதனைப்படுத்தும் காரியங்களும் அநித்தியமானவைகளே. ஆனால் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள், அற்புதங்கள், சந்தோஷம், பதில்கள் போன்றவை நிரந்தரமானவைகள் தான். நித்தியத்திற்காக நாம் தேவனை துதிப்போம். உங்களுக்கு அவர் வைத்திருக்கும் நித்திய வாழ்க்கைக்காகவும் நித்திய பரலோக மகிழ்ச்சிக்காகவும் அவரை துதியுங்கள். இந்த நாளிலே நேரம் எடுத்து உங்கள் வாழ்க்கைக்காக அவரை துதியுங்கள். நீங்கள் காலத்திற்கும் அப்பால் பறந்து செல்ல பிறந்தவர்கள். சீசனுடைய ஜெபத்தின் இந்த கடைசி வரி 2 சத்தியங்களை உறுதிப்படுத்துகிறது. முதலாவது, நாம் கேட்ட எல்லா காரியங்களும், ராஜ்யம், சித்தம், இன்னும் பல நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டது என்ற விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம். இரண்டாவது, அந்த பதிலின் நோக்கம் தேவனுடைய மகிமைக்காக மாத்திரமே என உறுதிப்படுத்துகிறோம். விசுவாசம் இல்லாமல் ஜெபம் வல்லமையற்றது. தேவனுக்கு மகிமையை செலுத்தவில்லை என்றால் அது அர்த்தமற்றது. ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.